கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். The book of 1 Timothy chapter 6 verse 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். For the love of money is the root of all kinds of evil. Some people eager for money have wandered from the faith and pierced themselves with many griefs. வேதாகமத்தில் ரட்சிப்பு என்கிற வார்த்தை சுமார் 161 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. The word salvation in the Bible is mentioned about 161 times. தேவன் மனுக்குலத்தை மீட்கும்படியாக செய்த எல்லா மீட்பின் செய்கைகளையும் காரியங்களையும் உள்ளடக்கிய வார்த்தை இது. This is the word that holds every redemptive work that God has done for us. பாவ மன்னிப்பு, நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தம், விடுதலை, சரீர சுகம், செழிப்பு இவைகளெல்லாம் ரட்சிப்பின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. Salvation is a part of forgiveness, holiness, sanctification, righteousness and prosperity. இன்று அநேகர் இதை அறியாமல் ரட்சிப்பு என்பது பாவ மன்னிப்பு மாத்திரமே என்று தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். Today many people are ignorant of this and they think that forgiveness is the way of salvation. இதனால் பாவ மன்னிப்பின் பலனை மாத்திரமே அனுபவித்துக் கொண்டு That's why they are only able to receive forgiveness. இயேசு நம்முடைய ரட்சிப்பில் பெற்று தந்த மற்ற ஆசீர்வாதங்களையும் காரியங்களையும் ஒன்றையும் அனுபவிக்காமல் விட்டு விடுகிறார்கள். And they let go of all the other privileges that Jesus has earned through salvation for us. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது எவ்வளவு உண்மையோ, As true as it is that Jesus died for our sins, அதுபோல நம்முடைய மற்ற ஆசீர்வாதங்களுக்காக காரியங்களுக்காக மரித்ததும் உண்மை. in the same manner it is true that Jesus died for us that we may receive all the blessings. நாம் எல்லாவற்றிலும் செல்வ செழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். It is God's will that we should prosper in every way. 2 கொரிந்தியரின் புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 2 Corinthians chapter 9 verse 8, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். And God is able to make all grace abound to you, so that in all things at all times, having all that you need, you will abound in every good work. விசுவாசி ஐஸ்வர்யவானாய் இருக்கலாமா கூடாதா என்பதை பற்றி இருவேறு கருத்துகள் விசுவாசிகளிடத்தில் இருக்கின்றன. There are two opinions among believers as to whether a believer can be rich or not. அதற்கு காரணம் வேதாகமத்தை பார்க்கும்போது செல்வத்துக்கு ஆதாரமாக உள்ளது போலவும் செல்வத்துக்கு எதிராக உள்ளது போலவும் வேத வசனங்கள் இருக்கின்றன. When you search the scriptures, you can find supportive verses and also verses that opposes riches. ஆகையால் வேதாகமம் ஐஸ்வர்யத்தை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாய் இருக்கிறது. Therefore it is very essential for us to know what the Bible talks about when it comes to riches. ஐஸ்வர்யத்துக்கு எதிராக உள்ளது போல இருக்கும் வசனங்களில் ஒன்றுதான் 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். 1 Timothy chapter 6 verse 10 is a verse that looks as though it opposes riches. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். For the love of money is the root of all kinds of evil. Some people eager for money have wandered from the faith and pierced themselves with many griefs. இந்த வசனத்தை எடுத்து பணம் தீமையானது என்று பலரும் போதிக்கிறார்கள். Many take this word and preach that money is evil. பலரும் அப்படியே நம்புகிறார்கள். And many believe this. இயேசுவை சோதிக்கும்போது சாத்தான் வேத வசனங்களை பயன்படுத்தினான். When Satan tempted Jesus, he used the scripture. ஆனால் வேத வசனங்களை அவன் தவறாக மாற்றி பயன்படுத்தினான். But he had twisted the scriptures. உதாரணத்துக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் சாத்தான் சங்கீதம் 91:11-12 ஆகிய வசனங்களை பயன்படுத்தினான். For example, Satan had quoted Psalm 91:11 and 12 in the Gospel of Matthew chapter 4 verse 6. ஆனால் எந்த சமயத்திலும் என்ற வார்த்தையை கூட்டி உன் வழிகளில் எல்லாம் என்கிற வார்த்தையை கழித்து பயன்படுத்தினான். But he had taken away to guard you in all your ways, and he had added at any time. ஆனால் வேத வசனத்தோடு ஒன்றையும் கூட்டவும் கூடாது கழிக்கவும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible tells us that we should not add or take away any word from the scriptures. பணம் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லவில்லை. The Bible does not tell us that money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. But it says the love of money is the root of all evil. மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில்
பணக்கார வாலிபனின் கதையை எடுத்துக்கொள்வோம் என்றால், For example, if you take the story of the rich young man mentioned in the Gospel of Mark chapter 10, இங்கே பணக்காரரான ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்தில் ஓடி வந்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். here a rich young man asks Jesus, what must I do to inherit eternal life? இயேசு அவனிடத்தில் சொல்கிறார், உனக்கு இருக்கிறவைகளை எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடுத்துவிட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று. Jesus looked at him and said, sell everything that you have, take up your cross and follow me. இதை கேட்ட அந்த வாலிபன் மிகுந்த வருத்தத்தோடு திரும்பி சென்றான். As soon as this young man heard this, he went back sad. இதை பார்த்த இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார், He looked at his disciples who was looking at this and said, ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. He said, how hard it is for a rich man to enter into the kingdom of God. ஐஸ்வரியவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்றார். He said, it is easier for a camel to go through an eye of a needle than for a rich man to enter into the kingdom of God. இந்த வேத வசனங்களை உபயோகித்து By using these verses, ஒரு விசுவாசி செல்வந்தனாக இருக்கக்கூடாது என்று பலர் சொல்வதுண்டு. many will say that a believer should not be rich. ஆனால் இயேசு அப்படி சொல்லவில்லை. But Jesus did not say so. இந்த நிகழ்ச்சியின்படி செல்வம் தவறல்ல. According to this incident, it was not evil to have riches. அந்த வாலிபன் செல்வத்தை நம்பி இருந்தது தவறு. But it was wrong that that young man believed in his riches. அவன் செல்வத்தின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அவனை இயேசுவை பின்தொடர விடாமல் செய்துவிட்டது. The trust that he had in his riches had hindered him from following Jesus. இது செல்வத்தோடு ஒண்டி உள்ள அபாயங்களில் ஒன்று. This is one of the danger that riches has. அநேக சமயங்களில் ஒரு ஐஸ்வரியவான் இயேசுவை நம்புவதை விட்டு Many a times rich people will not believe in Jesus, தன் பணத்தின் மூலம் தன் தேவைகளை சந்திக்க முடியும் என்று நம்பக்கூடும். but will believe that their riches can meet all their needs. ஐஸ்வரியம் நமது உடனடி தேவைகளை சமாளிக்கும். Riches can manage our immediate needs, என்றாலும் அது ஒருபோதும் இயேசுவை நம்புவதற்கு ஈடாகாது. yet it can never be equal in believing Jesus. 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் செல்வம் நிரந்தரமானது அல்ல என்று சொல்லுகிறது. In the book of 1 Timothy chapter 6 verse 17, it says wealth is uncertain. நீதிமொழியின் புத்தகம் 23:5 செல்வம் சிறகுகளை உண்டாக்கி பறந்து போகும் என்று சொல்லுகிறது. In the book of Proverbs chapter 23 verse 5, it says, for surely riches will sprout wings and fly off. இவைகளை விட முக்கியமாக இயேசு சொல்கிறார், ஐஸ்வரியத்தின் மேல் நாம் வைக்கும் நம்பிக்கை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி வைக்கும் என்று. Above all this, Jesus tells us that if we trust in riches, it will keep us away from entering into the kingdom of God. அதற்கு மாறாக இயேசுவின் மேல் வைக்கும் நம்பிக்கை நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும். Instead, when we trust in Jesus, it will take us to heaven. இன்னும் ஒரு அபாயம் செல்வத்தை நம் குறிக்கோளாக்குவது. Another danger is to make wealth our goal. செல்வத்தை தேடி ஓடுகிற ஓட்டம் நம்முடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விசுவாசத்திலிருந்து நம்மை அகற்றி அழிவுக்குள் நம்மை நடத்தும். அது அழிவுக்கான பாதை. When we run after wealth, it will remove us from our faith and it will lead us into destruction because it is the path of destruction. அப்படி என்றால் ஒரு விசுவாசி ஐஸ்வரியவானாய் இருப்பது தவறா என்று கேட்கலாம். Then you can ask this question, is it wrong for a believer to be rich? அது ஒருபோதும் இல்லை. No, not at all. செல்வத்தோடு அபாயங்கள் ஒட்டி இருப்பதனால் நாம் செல்வத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. It is not necessary for us to be away from riches just because riches have danger. மின்சாரத்தோடு பல அபாயங்கள் உண்டு. There are many dangers in electricity. ஆனால் மின்சாரத்தை விட்டு விலகி அதை தவிர்ப்பது இல்லை. Yet we do not avoid electricity. மின்சாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று அறிந்து அதன் விதிமுறைகளை சரியான முறையில் கடைபிடிக்கும் போது மின்சாரம் நம்முடைய வாழ்வில் பெரிய ஆசீர்வாதமாக அமைகிறது. Electricity will be a blessing in our lives only when we follow the rules and know how to handle it. செல்வமும் அப்படியே. செல்வத்தை எப்படி கையாள வேண்டும் என்று அறிந்து அதனோடு சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய முறைகளை நாம் உபயோகிக்கும் போது Wealth is in the same manner only when we know how to handle wealth and when we apply spiritual rules to it. செல்வம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு அமைகிறது. Then wealth will be a blessing to us. ஆகையால் தேவன் மீது நம்பிக்கை வைப்போம். Therefore let us trust in the Lord. செல்வத்தை பயன்படுத்தி செல்வத்துக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். And let us utilize the wealth that the Lord has given us. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக Our பிதாவே, loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் அண்டையில் வருகிறோம். we come to you through your Son Jesus Christ. நாங்கள் செல்வ செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
We thank you because it is your will that we should be rich. ரட்சிப்பின் மூலமா இந்த செல்வத்தை சொந்தமாக்கினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Through salvation you have given us the inheritance to be rich. எங்களுடைய ஐஸ்வரியத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல் உம் மீது நம்பிக்கை வைக்கிறோம். But we trust in you rather than trusting in our riches. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you.